ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள் மொபைலில் நீங்கள் டெலிட் பண்ண வீடியோஸு, ஃபோட்டோஸு, ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எப்படி மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம வந்து அப்போ வந்து வேண்டான்னு டெலிட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அது தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபைல்ஸில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, வீடியோவாக இருந்தாலும் சரி, ஆடியோவாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக போட்டு வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுதி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டு நோட்டிஸ் வரும். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்ளுக்கு அப்படின்னு ஒரு நோட்டிஸ் கிடைச்சாப்ளு. சரிங்களா? சரி, வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு ஆப் தேவைப்படுதுங்க. அந்த ஆப் நேம் வந்து நேம் சொல்லலை, நான் சர்ச் பண்ணுறப்ப சர்ச் பண்ணி அந்த ஆப் எடுத்துங்க. ஏன்னா அது நான் சொன்னேன்னா எப்போ வந்து இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை வந்து டெலிட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிருது நம்ம சேனலுக்கு. அதனால் இந்த ஆப்பை சர்ச் பண்ணி எடுத்துங்க. சரிங்களா? இப்போ சர்ச் பண்ணி எடுத்துங்க. இந்த ஆப் தாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துங்க. இந்த ஆப்லேயுமே வந்து ரெக்கார்ட் பண்ணல. கீழே பார்த்தீங்களா 4 ஆப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஆப்பும் நல்லா இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் கொடுத்துங்க. இப்போ கொடுத்தோட இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் கொடுத்தா அங்கே வருங்க. இதோட லோகோலாம் போட்டு வரும். இதில் பாருங்கள், உங்கள் லாங்குவேஜ் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுறாப்புல இருக்குது. உங்கள் லாங்குவேஜ் வந்து இப்போ நிறையா இருக்குது. ஒரே ஒரு லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் இருக்குங்க. அந்த இங்கிலீஷ் ஜென்ரல் லாங்குவேஜை கொடுத்துங்க. மற்ற எல்லாமே வேறு ஏதோ லாங்குவேஜ் எனக்கே புரியல. அதனால் இங்கிலீஷ் கொடுத்துங்க. இங்கிலீஷ் கொடுத்தா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் போயிடும். இப்போ இது எப்படி சொல்லிலாம் இருக்குது, கீழே வந்து கெட் ஸ்டார்டட்னு இருக்குது. அந்த கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுற பேஜுக்கு போயிடுவோம். இதில் வந்து வீடியோ வேணா கீழே, ஆடியோ வேணா அப்படின்னு சொல்லி இருக்குது. ரீச் அவுட் பண்ணதில் இருக்குது 3 விதமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ வந்து ஃபஸ்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணிங்க, ஆடியோ வந்து 2வது, எப்படின்னா ரெக்கார்ட் பண்ணலாம் பார்க்கணும், அப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் பார்க்கணுன்னா 3வதாக கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தேவை வீடியோ. அதனால் ஃபஸ்ட்டாக இருக்குதுங்களா வீடியோ அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மீடியா ரெக்கார்ட்னு சொல்லி வருது. இதில் பாருங்கள் எவ்வளோ பர்சன்ட் டெலிட் பண்ணிங்களோ அந்த ஃபைல் பூரா இதில் வருது. இதில் வந்து ஷோ டெலிட்டட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே ரிஸ்டோர் டெலிட்டட் ஃபோட்டோன்னு சொல்லி இருக்குன்ட்டு அது ஃபோட்டோ வேணால் கீழே கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் மேலே வந்து இது மட்டும் ஷோ பண்ணால் போதும், இதில் இருக்கிறத எடுத்துக்கலாம்னா நீங்கள் ஷோ பார்த்தீங்களா, அந்த ஷோ டெலிட்டட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண எல்லா ஃபைல்ஸும் வரும். இதில் நீங்கள் எல்லாத்தையும் ரிஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி. சப்போஸ் இல்லை ஒன்று மட்டும் வேணும்னா நீங்கள் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன் ஃபெசிலிட்டி விட்டுக்கிறாங்க. பாருங்கள், இதில் வந்து நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. நான் டெலிட் பண்ண எல்லாமே ஃபோட்டோஸும் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபைல்ஸ் வேணுமோ அந்த ஃபைலில் எடுத்துக்கலாம். எல்லாமே வேணும்னா அந்த ஃபைலை கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் செலக்ட் பண்ண எல்லாமே இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ரீஸ்டோர் நவ்னு சொல்லியிருக்காதிங்களா, செலக்ட் பண்ணி போட்டு அதை கொடுத்தோடு. இப்போ 40லேருந்து 120லேருந்து எத்தனை பி வேணால் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதா. இது இப்போ நான் யூடியூப் சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் இப்போ வீடியோ டெலிட் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிஸ்டோர் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ரிஸ்டோர் ஆகிடுச்சு. கிளிக் பண்ணி ரிஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்டோரேஜில் எம்யூட்டடு, அப்புறம் மீடியா ரெக்கவரி சொல்லி ஃபைலில் வீடியோஸ்னு சொல்லி ஆப்ஷனும் இருக்குது. அப்படின்னு சொல்லி போட்டு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் நம்ம ஃபைல் ரெக்கவரியில் ஆயிருக்கான்னு சொல்லி. இப்போ வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதே போல் வந்து லோக்கல் ஃபைல்ஸில் என்ட்ரல் இருக்குது. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இருக்குது, மொபைல் டிவைஸ் இருக்குது. அவர் சொன்ன மீடியா ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி வீடியோக்கு வந்துட்டேன். இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணது இருக்குது. இது வந்து நான் ப்ளே பண்ணி இது காட்ட முடியாதுங்க. இது வந்து நான் மினி வீடியோ போட்டிருக்கேன். அதனால் வந்து இது வந்து காப்பிரைட் வார்னிங் வருது. அதனால தான் இப்போ வந்து ப்ளர் பண்ணிவிட்டேன். சரிங்களா? இந்த வீடியோ தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபைல்ஸில் டெலிட் பண்ணாலும் சரி, வீடியோஸு, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணாலும் சரி, அது ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதோட ஆப் நேம் சொல்லாததுக்கு சாரி நண்பா. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அதே போல் ஆன்லைன் பேமெண்ட் இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லி வீடியோ போட்டு வருது. நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுதி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டால் நோட்டிஸ் வரும், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.